மரவள்ளிக்கிழங்குல இந்த மாதிரி மட்டும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நாகர்கோவில் ஸ்பெஷல் தான். நாங்கள் மீன் வாங்கும்போது கூடவே இந்த மரவள்ளிக்கிழங்கும் சேர்த்தே வாங்குவோம். மீனும் கிழங்கும் தான் எங்கள் ஊர் ஸ்பெஷலே. இதுக்கு நான் ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த மரவள்ளிக்கிழங்கை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதில் மண் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மண் இருந்துச்சுன்னா நல்ல வெளியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அதாவது முன்னாடியெல்லாம் கல்யாண வீட்டிலலாம் வாழ்த்துவாங்கள்ல, பூவும் நாரும் போல் நகமும் சதையும் போலன்னு. அதே போல் நாகர்கோவில் ஆளுங்களுக்கு இதை கூட சேர்த்து சொல்லலாம், மீனும் கிழங்கும் போலன்னு. அப்படி ஒரு பிணைப்பு எங்களுக்கு மீனும் கிழங்கும். இப்போது அதை கட் பண்ணி நான் இப்போ ஒரு தண்ணியில் போட்டுட்ருக்கேன். போட்டு நல்லா கழுகிக்கலாம். கழுகிட்டு ஒரு குக்கரில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த கிழங்கை. இதில் இப்போ அந்த கிழங்கு முங்களவு தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது சாதா பாத்திரத்தில் கூட போட்டு வேக வைக்கலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் குக்கரில் போட்டோன்னா ஒரு 3 விசில் வச்சா நல்லா வெந்துடும். இப்போ நான் இதில் 3 விசில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரே ஒரு பூண்டு, ஒரு 3 வத்தல் மிளகு, ட்ரை சில்லி இவ்வளவும் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கிழங்கு வாங்கும்போது மட்டும் நல்ல கிழங்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. சில கிழங்கு வேகவே வேகாது, எவ்வளோ வேக வச்சாலும். இப்போ அரைச்சாச்சு. நல்லா அரைக்க வேணாம், கொஞ்சம் குறன்னு அரைச்சா போதும். இப்போ வேக வச்சோல கிழங்கு, அதில் ஏர்லாம் போனப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா இன்னும் 2 விசில் கூட வச்சுருக்கலாம். இப்போது இதை தண்ணியை நல்லா இருத்துட்டு கிழங்கை மட்டும் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போது இந்த கிழங்கை ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த மசிச்சா டேஸ்ட்டு இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். மசிக்காமல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், தனித்தனியாக இருக்குமா, அப்போது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் வராது. இந்த மசிச்சு சாப்பிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்லா மசிச்சாச்சு. இனி நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். பொதுவே இந்த தேங்காய் எண்ணெய் கிழங்குக்கெல்லாம் நல்லா இருக்கும், அந்த மணமே சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வேறு ஏதாவது எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்ச அப்புறமா கடுகு நல்லா பொட்டி வந்த அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 கருவேப்பிலை போட்டிருக்கேன். இனி அந்த கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த கிழங்கை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் துருவலையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த தேங்காய் துருவலும் அந்த கிழங்குமே ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணவே நான் அந்த தேங்காய் துருவலோடு சேர்த்து அந்த கிழங்கையும் கொஞ்சம் மசிச்சுட்டே தான் இருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இது உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். இந்த கிழங்கு கூட மீனையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்படி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.